இதுக்கெல்லாம் பேசாத ஒரு இதுக்கு மட்டும் பேசுகிறாரு அப்படின்ற விமர்சனம் வரும்ல. அதனால் அதை வந்து அது ஒரு சட்ட பிரச்சனை லீக் ஆனது. அதை ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டாரு. அவர் லீக் ஆன உடனே இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ரிலேட்டான ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க போலீஸ் விசாரித்தாங்க, யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க மேலே தண்டனை அவங்களுக்கு குண்டாஸ் போட்டிருக்கு, கேஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய வாட்டி வந்து அவங்களோட பெயில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இதில் விஜய் சார் இன்வால்வ் ஆகிறது வந்து மேலும் அந்த விமர்சனங்களை டீவியேட் பண்ணுன்றதுனால அவர் இன்வால்வ் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. இதே தான் சாமி இப்போ ஒரு நேரமாக சொன்னேன். கஷ்டம்தான், கடந்துட்டோம், அவ்வளோதான். கரூர் சம்பவம் மாதிரியே விஜய் சார் வின் பண்ணுறதுக்காக தான் இணையத்தில் வந்து சட்டவிரோதமாக அவங்களே லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து அந்த செய்தியை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை அது ஒரு அப்படி யோசிக்கிறது எவ்வளோ டஃப்பான வேலை. இந்த படம் வந்து ஒரு 400 கோடி ரூபா இருக்கும், ஓகேங்களா? 400 கோடி ரூபா படத்தை வந்து வேணும்னே லீக் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படி ஒன்று நடந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இருந்த அரசியல்வாதி இல்லை, அவர்கிட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லை, அவர்கிட்ட ஸ்டேட் இன்ஸ்டியூஷன்ஸும் இல்லை, சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸும் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்களே லீக் பண்ணோம். மேட்ரு ஆஃப் ஹவர்ஸில் அவங்க கண்டுபிடிச்சிடலாம், இல்லை மேட்ரு ஆஃப் டேஸில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவ்வளவு எவிடன்ஸு, நீங்கள் வந்து ரேஷ்னல் திங்கர்ஸ் நிறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு இல்லை. அப்போது இவ்வளோ எவிடன்ஸாக எவிடன்ஸோட ஒரு விஷயம் வந்து காட்டப்பட்டு கூட அப்போ நீங்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் அரசியல் லாபத்துக்காக பண்ணுறாங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சமீபத்தில் 6 மாதத்தில் நிறைய இணையத்தில் செய்திகளை பார்த்துருப்பீங்க. நீங்கள் சமீபத்தில் நேர்காணலோட சொல்லியிருக்கீங்க, நிறைய பொய் சொட்டுகள் அதில் பண்ணுறாங்க. அது உண்மைன்னு சொல்கிறதுக்கும் பொய்னு சொல்கிறதுக்கும் அவங்களே விளையாடுறாங்க அப்படின்னு. எவ்வளோ கோபமாக இருக்குது இந்த இணையம் இப்படி ஒரு செயல் இப்போ நடந்துட்டு இருக்கிறது? இல்லை, எனக்கு கோபம் அந்த மாதிரிலாம் இல்லை, பயமாக தான் இருக்குது. என்ன பயமாக இருக்குன்னா, நம்ம இந்தியா இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் 1 எதில் இருக்குன்னா பொய்களை உற்பத்தி பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம என்ன உற்பத்தி பண்ணணும், வேர்ல்டில் அவன் என்னென்ன உற்பத்தி பண்ணிட்டுருக்கான், நம்ம ஏராளமான பொய்களை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கோம். ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ண வரலாற்று பொய்கள், ஜாதியை வச்சு பொய், மதங்களை வச்சு பொய், பிஹேவியர்ஸ் வச்சு பொய். இந்த பொய்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தனை வந்து காம்படிட்டிவ் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணாமல் அவனுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுது. இவனால் தான் நம்ம ஜெயிக்கலை, இவனால் தான் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், இப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு தேசத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஆபத்து. ஸோ ஒரு பொய் வந்து ஒரு மனுஷனை முட்டாளாக்கிடும். முட்டாள்கிட்ட எந்த கேள்விக்காவது பதில் இருக்குமா? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவனை நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா கோவம் வந்துடும், அவனுக்கு வைலன்ஸ்குள்ளே போவான். ஸோ அதனால் இந்த என்னுடைய பர்சனல் விருப்பம், இந்த பொய்களை உருவாக்குறவங்களை தடுக்கிறதுக்கும் பரப்புறவங்களை தடுக்கிறதுக்கும் சட்டங்கள் வேணும். அது உற்பத்தி பண்ணுற வெறுப்பை தடுக்கிறதுக்கு சட்டங்கள் வேணும்னு நினைக்கிறேன் நான். சொல்லிட்டேனே, பதில் சொல்லிட்டேனே. எல்லாமே அவங்க 2 பேரும், ஹீரோ ப்ரொடியூசர் 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அது வந்து ஒரு ஆலமரம் மாதிரி நின்னாங்க, நாங்கள் நிழலில் நின்றுக்கிட்டோம். அதனால் எங்களுக்கு வெயில் படலை. முதல் நாள் இந்த படம் வந்து 150 கோடி ரூபா உலக லெவலில் வசூல், தமிழ்நாட்டில் 50 கோடி ரூபா வசூல். புது சாதனையை வந்து உருவாக்கணும். இந்த சாதனையை வருங்காலத்தில் இப்போதுக்குள்ள படங்கள் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டாக்டர் வச்சுக்கிற மாதிரி பேசிட்டு அது நடக்கும். 150 கோடி 50 கோடி நடக்கும் நம்புறீங்களா? நான் வந்து உங்ககிட்ட ஒரு வைக்கிற வேண்டுகோள் என்ன, இந்த கேள்வியே நீங்கள் இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து மக்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனை. அவங்களுக்கு அந்த படம் என்டர்டைனிங்காக இருக்கா, ஒரு எஜுகேஷனலாக இருக்கா, அந்த படத்தில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க லைஃப் அது ஏதாவது பெட்டர் பண்ணிச்சா, அதுதான் நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை தான் கொண்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன். முதல் நாள் டிக்கெட், முதல் நாள் இது விஜய் சார் படத்துக்குலாம் எவ்வளோ ரேட் கூடுது. இப்போ வந்து அவங்க சிஎம் ஆயிருக்காங்க, அது வந்து அரசும் கண்காணிக்கணும். ஒரு லஞ்சம் வாங்கினா அந்த நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.